ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? சனி பெயர்ச்சி என்பது ஆகிவிட்டது. இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசியில் வந்து அமர்ந்து விட்டார். மீனராசியை பார்க்கும் பொழுது கொத்தாக அங்கு 5 கிரகங்கள் காணப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. அதாவது சித்திரை மாதத்தின் தொடக்கம். சார், சித்திரை மாதம்னாவே எங்களுக்கு வெயில் தானே சார் ஞாபகம் வருது? ஆமாங்க, அப்பொழுதுதான் உச்சமடைகிறார் அக்னி கிரகம் சூரியன் என்ற ஒரு கிரகம். அதுவும் மேஷராசியில் உச்சமடைகிறார். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் வக்ரகதியில் இருக்கிறார்கள். இந்த மாதத்தின் நடுவில் வக்ர நிவர்த்தி என்பதும் ஏற்படுகிறது. இதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவர் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் கடக ராசியில் நீசம் செய்கிறார். இப்பொழுது ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு ஆகிய அந்த 3 கிரகங்களுமே மே மாதத்தில் தான் பயிற்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சனி பயிற்சி என்பது முடிந்துவிட்டது. தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி மே மாதத்தில் தான் இருக்கிறது. இந்த அனைத்து பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ப்ளஸ் கொடுக்க போகிறது, என்னென்ன மைனஸ் கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு ஏதாவது ஒரு நல்ல குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னா, இந்த தீபாவளிக்கு வாங்கி வச்ச பட்டாசு கார்த்திகைக்கு வெடிக்கலான்னு நம்ம மிச்சம் வச்சுருந்துருப்போம். அந்த மாதிரி வச்சுருந்ததில் ஏதாவது பட்டாசெல்லாம் இருந்தால் இப்பொழுது நாம் அதை போட்டு நன்றாக வெடித்து கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதாவது ஒரே நேரத்தில் அனைத்து கிரகங்களுமே ரிஷபராசிக்கு அனுகூலமாக வருகிறது. என்னென்னா, இப்போ சனி பயிற்சி இவர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருவதற்கு இன்னும் கிட்டத்தட்ட இவர்களுக்கு ஒரு 27.5 வருஷம் ஆகும். ராகு பயிற்சி இவர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. இதுபோல் ஒரு நிலை வருவதற்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 18 வருஷம் ஆகும். இவர்களுக்கு 2ஆம் இடத்தில், அதாவது மே மாதத்தில் இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த நிலை வருவதற்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 12 வருஷங்கள் ஆகும். ஸோ வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குரு இந்த அனைத்து கிரகங்களுமே பூரணமாக அனுகூலமாக இப்பொழுது ரிஷபராசிக்கு வருகிறது. இது நாள் வரை அஷ்டம குரு ஜென்மத்தில் வந்து அமர்ந்து நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளியே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருந்தது. நிறைய பேருக்கு பணம் முடக்கமாகிவிட்டது. இதில் போட்டால் இன்னும் கொஞ்சம் காசு வரும், இதில் போட்டால் இன்னும் கொஞ்சம் காசு வரும்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு சின்ன வெற்றியையும் ஒரு லாபத்தையும் சந்தித்தார்கள். அந்த சின்ன லாபத்துக்காக மயங்கி தன்னிடம் இருந்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் முடக்கம் செய்து முதலீடு செய்யது. அந்த பணம் எங்கே போச்சு அப்படிங்கிறதும் அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த பணம் திரும்ப கிடைக்குமா என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. போன்ற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் ரிஷபராசிக்காரர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இதனால் நிறையா பேருக்கு அவங்க குழந்தைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுவதற்கு கூட கடன் வாங்க வேண்டியதோ அல்லது கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலோ அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் நன்றாகவே செலவு செய்து பழகிவிட்டார்கள். திடீர்னு அந்த செலவை சுருக்க வேண்டும் என்றால் அவர்களால் சுருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டது. நிறையா பேருக்கு என்ன நோய், அதன் காரணம் என்ன? போனால் ஸ்கேன் எடுக்கிறோம், போனால் டெஸ்ட் எடுக்கிறோம், லேபுக்கு போகிறோம், டாக்டரை மாற்றுறோம், விதவிதமாக நாமும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். சில பேர் ஹோமியோபதிக்கு போகிறாங்க, சில பேர் சித்தாக்கு போகிறாங்க. மாற்றி மாற்றி பண்ணி நேரமும் பணமும்
செலவானது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலானது மட்டும்தான் சார் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் முற்றிலுமாக இது நாள் வரை எதில் மாட்டிக்கொண்டிருந்தார்களோ அதிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம். அதனால தான் தீபாவளிக்கு வாங்கி வச்ச வெடிகளில் மிச்சம் இருந்தால் இந்த ஏப்ரல் மாதத்தில் போட்டு நீங்களாகவே அதனை வெடித்து கொண்டாடுங்கள் என்று சொல்கிறேன். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி சுக்கிரன், தனஸ்தானாதிபதி புதன், பஞ்சமாதிபதியாகவும் இவர்தான் வருகிறார். இந்த 2 கிரகங்களின் கூட்டணி என்பது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் அங்கு சுக்கிரன் உச்சமடைந்திருப்பது என்பது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக லாபத்தில் அமர்ந்து 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்ப்பது என்பது ஒரே நேரத்தில் நமக்கு 2-3 விதங்களில் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ரொம்பவும் தாகமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு நேரத்தில் ஐஸ் வாட்டர், அதே நேரத்தில் மோர், அதே நேரத்தில் ஜூஸ், இது 3ம் கிடைத்தால் எவ்வளவு திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமோ அதை போல் 2-3 விதங்களில் இவர்களுக்கு லாபம் என்பது வரும். மேலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுபகாரியங்களாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். உத்தியோக மேன்மை, தொழில் மேன்மை, நிறைய புதிய ஆர்டர்ஸ் வருவது. சார் என்கிட்ட ஸ்டாக் இல்லை சார், ஐட்டம் இல்லை சார், வந்த உடனே சொல்கிறேன் சார்னு சொல்லக்கூடிய காலகட்டம் என்பதனால் உங்களது தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் கொடுப்பதற்கு நீங்கள் மேலும் மேலும் தயாராக இருக்க வேண்டும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு மேலும் மேலும் நினைத்த காரியத்தில் வெற்றி என்பது மட்டும் அல்லாமல் நிறைய புதிய வாய்ப்புகள், நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஏதாவது பழைய விஷயத்தை விற்க வேண்டும், ஒரு பழைய காரை விற்க வேண்டும் என்றால் அதனை கொடுத்து ஒரு நல்ல லக்ஸுரி வெஹிக்கிள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேலும் ஒரு பொலிவு என்பதும், நாம் எங்கு சென்றாலும் நமக்கு ஒரு அங்கீகாரம் என்பதும், நமது முகத்தில் ஒரு நல்ல தேஜஸ் என்பதும், ஒரு பூரணமான ஒரு சந்தோஷம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இதையும் தவிர இவர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் என்பவர் இருப்பதனால் கொஞ்சம் சில நேரம் பேசும் பொழுது வார்த்தைகள் உஷ்ணமாக வரும். சார் ரிஷபராசி சார், நாங்கள் எப்பொழுதுமே அப்படி தான் சார் பேசுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் இறுதியில் 3ஆம் வீட்டில் நீசம் அடைவதும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான். சார் ரிஷபராசிக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு தானே சார், தேடி பார்த்து ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு சொல்லுங்கள் சார், ஸ்வீட்டாகவே எப்படி சார் சாப்பிட்டு கொண்டிருப்பது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பின் வருகிறார். இதனால் என்ன சார் ஆகும்? ஏதோ ஒரு ஜோக்குக்காக சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னமோ ரொம்ப சீரியஸாக சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே. சூரியன் என்பவர் அரசாங்கத்தை குறிகாட்டுகிறார். எனவே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு டேக்ஸ் கட்டுறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஜிஎஸ்டி கட்டுறதா இருக்கலாம், கரண்ட் பில் கட்டுறதா இருக்கலாம், கொஞ்சம் உஷாராக பார்த்து கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்ணில் பட்ட விஷயத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மேலும் ரிஷபராசிக்கு சூரியன் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி என்பதனால் இவர்தான் இங்கு மாத்துர் காரகனாக வருகிறார். இவரே காரகத்துவ அடிப்படையில் பித்துர்ஸ்தானாதிபதி அதாவது பித்துர் காரகனாக வருவதனால் காரகத்துவ அடிப்படையில் அப்பாவை குறிக்கிறார். எனவே வயதை அனுசரித்து அப்பா அம்மாவோட ஹெல்த்து தேவையான அளவுக்கு ஒருவேளை சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால் அதற்குண்டான மெடிசன்ஸோ ஒரு மினிமம் பேசிக் செக்கப் செய்து கொள்வது புத்திசாலித்தனம். இதை மட்டும் பார்த்து கொண்டால் போரும். சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் சார். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்வது, திங்கட்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்வது,
மேலும் மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும். நிகரற்ற லாபம், மேலும் மேலும் மேன்மை. இது நாள் வரை காத்திருந்து எனது ஆற்றலை காண்பித்து நிரூபித்து பூரணமாக வெற்றிகளை அள்ளக்கூடிய ஒரு மாதமாக, மேலும் மேலும் நிறைய ஆர்டர்ஸ் கான்ட்ராக்ட் வரக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு மாதமாக, அனைவரையும் நம்மை திரும்பி பார்த்து பாராட்டக்கூடிய, இவருக்குள் இவ்வளவு திறமை இருக்கிறதா என்பதை பலருக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் மேலும் மேலும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். நாம் பலன்களை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக சொல்லாமல் கிரகங்களின் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும் பொழுது இந்த காணொளியை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வது என்பது எங்களுக்கு மேலும் ஒரு ஆர்வத்தையும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. கீப் சப்ஸ்கிரைப்ட். வாழ்த்துக்கள். வெற்றி.